அண்மையில் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் முன்னர் ஒரு பாதுகாப்பு கொலம் எழுதுகிற ஒருவர் அண்மையில் எழுதும் போது எழுதியிருந்தார். அதாவது 2.5 வருடங்களுக்கு இந்திய படையினர் இழப்பு 1200 சிப்பாய்களை இழந்தார்கள், 3000 பேர் காயமடைந்தார். இந்த இழப்பு இலங்கை இராணுவத்தின் 83ஆம் ஆண்டிலிருந்து 87ஆம் ஆண்டு ஐபிகே வரும் வரையிலான காலப்பகுதியின் இழப்பை விட 3 மடங்கு அதிகம் என்றுதான் கூறியிருந்தார். அப்ப இதில் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளவு மூர்க்கத்தனமான போர் நடந்திருக்கிறது என்றதான் நான் சிறு உதாரணமாக கூறுகிறேன். இதில் இப்போது பிரதான பங்குதாரராக இருப்பது சீனாவும் அமெரிக்காவும் தான் இருக்கலாம். இலங்கையில் ஒரு மிக பிரதானமான பங்கு. அது ஏன் என்று நான் கூறுகிறேன். என்னென்றால், இவ்வளவு காலமும் பங்களாதேசத்தை இந்தியா தான் கசீனா அரசினூடாக கையகப்படுத்தி வைத்திருந்தார்கள். ஆனால் அதை கடந்த வருட ஜூலை மாதத்துடன் அதை கையகப்படுத்தி விட்டார்கள் சீனா, பாகிஸ்தான். இப்ப பாகிஸ்தானும் சீனாவும் பங்களாதேசத்துடன் மிக நெருக்கமான ஒரு, அதனை எடுத்த பிற்பாடுதான் இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான அடுத்த போரை அவர்கள் ஆரம்பித்திருந்தார்கள். அந்த போர் அண்மையில் நடைபெற்றதும் உங்களுக்கு தெரிந்தபடி. இப்ப இந்த போரின் விளைவு, அப்ப அமெரிக்காவுக்கு ஏற்கனவே இந்தியா மீது இருந்த ஒரு அவநம்பிக்கை உங்களுக்கு தெரியும். மைக் பொம்பியோ வந்த போது 2022ஆம் ஆண்டு, 22ஆம் ஆண்டு, அப்போது 21ஆம் ஆண்டு, அதாவது பைடனுக்கு முதல் மைக் பொம்பியோ வந்த போது அப்போது நாங்கள் ஒன்றை கூறியிருந்தோம். அமெரிக்கா நேரடியாகவே இலங்கை விவகாரத்தை கையாள போகிறது. அதுவரையிலும் அமெரிக்கா இந்தியாவின் ஊடாகத்தான் கையாண்டது. ஆனால் அதன் பிற்பாடு இப்போது அமெரிக்கா நேரடியாக கையாள போகிறது என்று அப்போதே கூறியிருந்தோம். இப்ப நடக்கிற சம்பவங்களை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். என்று சொன்னால் இந்த போர் அதாவது சிந்தூர் நடவடிக்கை என்ற அந்த நடவடிக்கை இந்தியாவுக்கான பிராந்திய வல்லாதிக்கத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி, அதாவது மேற்குலக நாடுகளில் ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தியதாகத்தான் இருக்கிறது. எனவேதான் தற்போதைய நிலையில் பிரதான ஆட்டக்காரராக இலங்கையின் பூகோள அரசியலில் சீனாவும் அமெரிக்காவும் இடம் பிடித்திருக்கின்றது. இப்ப பிலிப்பைன்ஸில் இவ்வளவு பிரச்சனை எழுந்ததோ, அதாவது சீனாவுக்கு ஒன்று தெரிகிறது, தான் அடுத்தது குறிவைக்கப்பட போகிறேன் என்றது தெரிகிறது. உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவில இப்ப இடம்பெறுகிற சம்பவங்கள். இப்ப ரஷ்யாவை ஏதோ ஒரு வகையில் பலவீனப்படுத்த வேண்டும் என்பதில் முனைப்பாகவே நிற்கிறார்கள். நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் கூட ரஷ்யாவின் 4 வான்படை தளங்கள் கிட்டத்தட்ட உக்ரைன் எல்லையிலிருந்து 4000-5000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற தளங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. ஸ்ட்ராட்டஜிக் பம்பர்ஸ் என்று சொல்றது கிட்டத்தட்ட Tu-95 ஆக இருக்கலாம், Tu-22 ஆக இருக்கலாம். கிட்டத்தட்ட 40 விமானங்கள் அழிந்ததாக கூறுகிறார்கள். ரஷ்யா 10 விமானங்கள் என்று கூறுகிறார். அதாவது ரஷ்யாவை எவ்வாறு பலவீனப்படுத்துகிறார்களோ அடுத்தது ரஷ்யாவை பலவீனப்படுத்துவதை விட்டு அடுத்தது சீனாவை நோக்கி வருவார்கள்.